அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக பெரும் கண்ணியத்தையும் தன்மானத்தையும் வழங்குகிற தீனுல் இஸ்லாமிலே அங்கம் வகிக்கிற நற்பாக்கியம் பெற்றவர்களாய் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் பெற்ற பாக்கியங்களில் எல்லாம் பெரும் பாக்கியம் இஸ்லாம் என்கிற பாக்கியம். எவ்வளவு கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பெருட்கரும் பேரருட்கொடை சத்திய இஸ்லாமிய மார்க்கம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் அங்கே குழுமி இருந்த மக்களுக்கிடையிலே பேசினார்கள். அழகான வார்த்தை வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை, அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அல்லாஹ் நம்மை இஸ்லாம் என்பதை கொண்டு சங்கைப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் வழங்கி இருக்கிற கண்ணியம் இஸ்லாம். فمهما نطلب العز بغير ما أعزنا الله أذلنا الله. இஸ்லாம் அல்லாமல் வேறு எங்காவது எதற்காவது கண்ணியத்தை நாம் தேடினால் அல்லாஹ் நம்மை அவமானப்படுத்தி விடுவான். நமக்கு கிடைத்த நிஅமத்தை வெகுமதியை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமை விட உலகத்தில் சிறந்த நிஅமத்து வேறு எதுவும் இல்லை. தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு தன்மானத்தை தீனுல் இஸ்லாம் உலகத்திற்கு தந்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குத்தான் ஷரீஅத் என்று பெயர். ஷரீஅத் என்றால் என்ன? அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு வழிகாட்டப்பட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலே எடுத்து அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டிய வாழ்வு தொகுப்பிற்கு ஷரீஅத் என்று பெயர். ஷரீஅத் மனிதர்கள் உருவாக்கவில்லை. ஷரீஅத் வான் வழியாய் வஹி வழியாய் நமக்கு கிடைத்தது. மனித அறிவு பல நேரங்களில் பல மாதிரி முரண்படும், குதர்க்கம் செய்யும், வித்தியாசமாய் பேசும், ஆகாததை எல்லாம் கூட ஆகுமாக்கும், தகாததை எல்லாம் கூட தகுமாக்கும். எனவே மனித அறிவை விடவும் மேலாய் ஒரு இடத்திலே இருந்துதான் நமக்கு வாழ்வியல் வர வேண்டும் என்று இஸ்லாம் முடிவு செய்துதான் வஹி என்ற ஒன்றை தருகிறது. அறிவுக்கு அப்பாற்பட்டு வஹியிலே வந்த செய்திகளின் தொகுப்பிற்குத்தான் நாம் ஷரீஅத் என்று சொல்லுகிறோம். ஷரீஅத் குடும்ப விஷயம் மட்டுமல்ல, ஷரீஅத் ஆட்சி விஷயம் மட்டுமல்ல, ஷரீஅத் தனி மனித வாழ்க்கை மட்டுமல்ல. ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்தது முதல் அவன் கபரடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய தொகுப்பிற்கு, நன்னெறிகளுக்கு, வாழ்வியலுக்கு ஷரீஅத் என்று பெயர். ஒரு முஸ்லிம் எங்காவது இன்னொரு முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறான், அது ஷரீஅத். உடல்நலம் சரியில்லாத ஒரு முஸ்லிமை கேள்விப்பட்டு நன்றாக இருக்கிறீர்களா என்று போய் விசாரிக்கிறான், அது ஷரீஅத். ஏதாவது ஒரு முஸ்லிம் இறந்து போய்விட்டதை கேள்விப்பட்டு ஜனாசாவிலே பின்தொடர்கிறான், அதற்கு பெயர் ஷரீஅத். ஆபத்திலே இருப்பவனுக்கு, அபயக்குரல் எழுப்புபவனுக்கு கை கொடுத்து ஒருவன் ஆதரவு கரம் நீட்டுகிறான், அபயத்திற்கு குரல் கொடுக்கிற இடம், அதற்கு பெயர் ஷரீஅத். பெற்ற தாயை பேணுகிறான், ஷரீஅத். பெண்களை மதித்து வாழ்கிறான், ஷரீஅத். பெற்றோரை பார்த்து சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்கிற வார்த்தைக்கு மரியாதை தந்து பெற்றவர்களுக்கு முன்னாலே கைகட்டி நிற்கிறான், அதோடு நடந்து கொள்ளுகிறான். இது எல்லாத்துக்கும் பேரு சேர்ந்த பேரு ஷரீஅத். சரி, ஷரீஅத்தை என்ன செய்ய வேண்டும்? ஷரீஅத்திற்கும் நமக்குமான 5 கடமைகளை சொல்லுகிறது மார்க்கம். முதலில் ஷரீஅத்தை தெரிய வேண்டும். தெரிந்த ஷரீஅத்தின்படி அமல் செய்ய வேண்டும். தெரிந்த ஷரியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். தெரிந்த ஷரியத்தின்படி வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் தீர்ப்பு செய்ய வேண்டும்.
தெரிந்த ஷரீஅத்திற்கு ஆபத்து வருமானால் போராட வேண்டும். இந்த 5ம் ஷரீஅத்திற்கும் நமக்குமான கடமை. ஷரீஅத்தை அறியுதல் அல் இல்ம், ஷரீஅத்தின்படி அமல் செய்தல் அல் அமலு பிஹா, ஷரீஅத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்தல் அத்-தஅவத்து பிஹா, ஷரீஅத்தை எங்கு நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஷரீஅத்தின்படி தீர்ப்பு செய்தல் அல் ஹுக்மு பிஹா, ஷரீஅத்திற்காக போராடுதல் அல் ஜிஹாது பிஹா. இதுவெல்லாம் ஷரீஅத்திலே நமக்கான கடமை. இஸ்லாமிய சட்டங்களின்படி, ஷரீஅத்து சட்டங்களின்படி ஒரு நாட்டிலே வாழ முடியாத சூழல் ஏற்படுமானால் அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டும். ரொம்பவும் முடியாத ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் நாடு துறந்தது கூட அதற்குத்தான். வரலாற்றில் படிக்கிறோம், முதலாய் மக்காவில் இந்த மார்க்கத்தினுடைய அறிமுக நேரத்தில் தொழ முடியவில்லை பப்ளிக்ல, ஓத முடியவில்லை பப்ளிக்ல, மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியவில்லை பப்ளிக்ல, ஒருவரை இன்னொருவர் முஸ்லிமாக்க முடியவில்லை வெளிப்படையில். இந்த நேரத்தில் தான் அன்றைக்கு வாழ்ந்த மிகச் சொற்பமான பேர் முடிவு செய்தார்கள், குடும்பத்தோடு கிளம்பி அடுத்த நாட்டுக்கு போய்விட்டார்கள். அதுதான் அல் ஹிஜ்ரத்து இலல் ஹபஷா, அபிசீனியாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோமே. ஏதோ கிளைமேட் நல்லா இருந்ததுங்கிறதுக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகல, பொழப்பு இந்த ஊர்ல சரியில்லை அங்க போய் சம்பாதிக்கலாங்கிறதுக்காக அடுத்த ஊருக்கு போகல, இருக்கிற இடத்தில் அவர்களால் சரியாத்தின்படி வாழ முடியவில்லை. எனவே புலம்பெயர்ந்து போனார்கள். நீ இனிமேல் குர்ஆன் ஓதக்கூடாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உத்தரவு போட்ட அன்று இரவு யாரிடமும் சொல்லாமல் இரவோடு இரவாய் பெட்டி படுக்கையோடு கிளம்பி வெளியூருக்கு போய்விட்டார்கள். கால் போன போக்கில் எங்க போறோன்னு கூட தெரியாது, திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் ஒரு பயணம். சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, பர்குல் ஹிமாத் என்கிற அரபுகளின் சந்தை. அவ்வளவு தூரம் போய்விட்டார்கள். பர்குல் ஹிமாதில ஒரு பெரியவர் உற்று பார்த்து அடையாளம் கண்டுவிட்டு, அபூ குஹாஃபாவுடைய மகன் தானே நீ என்று கேட்கிறார். ஆமாம். எதற்காக இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு கிளம்பி விட்டீர்கள்? இல்லை, குர்ஆன் ஓதுவதற்கு என்னை மக்காவிலே அனுமதிக்கவில்லை, என்னால் ஓதாமல் இருக்க முடியாது, எனவே நான் புலம்பெயர்ந்து வந்தேன். எங்கோ போகிறேன். உன் போன்றவர்கள் அந்த ஊரை விட்டு போகக்கூடாது. உங்களை போன்றவர்கள் நீண்ட கால பாரம்பரிய பெருமை உள்ள குடும்பத்தை சார்ந்த நீங்கள் எல்லாம் அங்கே இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும், வாருங்கள் என்று சொல்லி திரும்ப கொண்டு வந்து ஊரில் விட்டார்கள். மார்க்க சட்டப்படி ஷரியத்தின்படி வாழ முடியாத சூழல் ஏற்பட்ட போது சில பேர் இப்படி வெளியே போனார்கள், சில பேர் இருந்து அடி வாங்கி ரத்தம் சிந்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இந்த 2வது வகையிலே அடங்குவார்கள். மீண்டும் மீண்டும் அடி உதை பாலை மண்ணிலே போட்டு புரட்டுகிறார்கள், சுடும் பாறாங்கல்லை நெஞ்சிலே நாட்டுகிறார்கள், மீண்டும் மீண்டும் சித்திரவதை. ஆனாலும் கொண்ட கொள்கையில் ஏற்றிருக்கிற ஷரீஅத்தில் என் வாழ்வு நெறியான இஸ்லாமிலே இருந்து ஒரு நூல் அளவு கூட நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற அழுத்தமான கொள்கை பிடிமான், கோட்பாட்டில் கொண்ட உறுதி அந்த ஊரிலேயே பல்வேறு தொல்லைகளுக்கு இடையில் வாழ வைத்தது. சுருங்க சொன்னால் ஷரியத்திற்காக உயிரை கொடுக்க துணிந்தார்கள் அன்றைக்கு இருந்தவர்கள். காரணம், நம்மை விட, நம் குடும்பத்தை விட, உலகத்தில் எல்லாவற்றையும் விட நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் உயிரினும் மேலானது. அந்த ஷரியத்திற்காகத்தான் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். ஷரியத் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அசிங்கத்தை எல்லாம் விட்டு அழகான ஒரு பாதைக்கு மக்களை திருப்பிய வாழ்வு நெறிக்கு பெயர் ஷரியத். என்னென்ன அசிங்கம்? மது, சூது போன்றவைகள் மாத்திரமல்ல, எந்த துறையில் எடுத்தாலும் காது பூசுகிற அளவுக்கு அனாச்சாரம், வாயில சொல்ல முடியாத அளவுக்கு நாற்றமான வாழ்க்கை,
இதிலே இருந்து அந்த மக்களை வெளியே எடுத்ததற்கு பெயர் தான் ஷரியத். ஷரியத் என்பது வெறும் சித்தாந்தம் அல்ல. ஷரியத் என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. தகப்பன் எந்த பெண்ணோடு வாழ்ந்தானோ அந்த பெண்ணோடு தகப்பனுக்கு பின்னாலே மகன் குடும்பம் நடத்துகிற காட்டுமிராண்டித்தனம் இருந்தது அல்லவா? நேரடி தாயையும் திருமணம் செய்ய வேண்டாம். உன்னுடைய தகப்பனார் எந்த பெண்ணோடெல்லாம் இருந்தாரோ வாழ்ந்தாரோ தாம்பத்தியம் நடத்தினாரோ அவர்களோடும் வாழ வேண்டாம். وَلَا تَنْكِحُوا مَا نَكَحَ آبَاؤُكُم مِّنَ النِّسَاءِ إِلَّا مَا قَدْ سَلَفَ. இதுவரை போனது போகட்டும், இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் முதலாய் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை கண்டித்து விட்டு குர்ஆனுடைய வார்த்தையில் சொன்னால் இன்னஹு கான ஃபாஹிஷா, இது ரொம்ப மானக்கேடானது, அருவருப்பானது, இதையெல்லாமா செய்கிறீர்கள் என்று கேட்டது குர்ஆன். அசிங்கத்திலே இருந்து மக்களை மீட்டு ஒரு அழகான பாதைக்கு திருப்பினார்கள் அல்லவா? இந்த பாதைக்கு பெயர் தான் இஸ்லாமியர்களிடத்தில் ஷரியத் என்று பெயர். ஷரியத். முஸ்லிம்கள் உயிரினும் மேலாக அதை மதிப்பார்கள். நீ என்ன மாற்றினாலும் நாங்கள் மாறிக்கொள்வோம் என்கிற சந்தர்ப்பவாதம் இஸ்லாமியர்களின் இரத்தத்திலே இருக்காது என்பதல்ல, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு அரசாங்கம் நாளை முதல் முஸ்லிம்கள் வடக்கை பார்த்து தொழுகுங்கள் என்றால் தக்பீர் கட்டிவிட முடியுமா? எங்களுக்கு இருக்கிற ஒரு 1500 வருஷ பாரம்பரியம் இருக்கிறது, வாழ்வு நெறி இருக்கிறது. அதற்கு பெயர் ஷரியத். எவன் சொன்னாலும் மேற்க வார்த்தை தான் தொழுகுவோம், வடக்க வார்த்தை தொழ முடியாது. யார் சொன்னாலும் ஒரு சிங்கிள் சஜிதாவை கூட எங்களால் குறைத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு பொது சிவில் சட்டம் என்கிற பெயராலோ அல்லது என்ன பெயராலோ இஸ்லாமிய சட்டத்தை கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்களை கைவிடுவோம், அரசை கைவிடுவோம், சர்வாதிகாரிகளை கைவிடுவோம், தேவைப்பட்டால் இந்த பூமியை கைவிடுவோம். அதுதான் வரலாறு. ஷரியத்தை கைவிட முடியாது. இன்றைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு உச்சகட்டமாக நாட்டிலே விவாத பொருளாக இருக்கிறது. மக்களிடத்திலே கருத்து கேட்கிறார்கள், பொது சிவில் சட்டம் குறித்து சொல்லுங்கள். என்னவோ இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கருத்துக்கெல்லாம் மரியாதை தந்தது போல அஜெண்டாவில் இருப்பதை செய்ய முனைகிறார்கள். கடந்த வாரத்தில் நாம் சொன்னது போல் இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. இஸ்லாமியர்களிடம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த சமயத்தை போய் கை வைத்தாலும் அது 1000 பேர் மட்டுமே உறுப்பினராக இருக்கிற மதமாக இருந்தாலும் அவன் தன் மதத்தை விட்டு தர மாட்டான். தன் சமயத்தை அவன் எந்த சூழ்நிலையிலையும் இழக்க மாட்டான். அந்த மதத்திற்கு உலகத்திலேயே 1000 பேர் இருந்தாலும் சரி. இங்கே நாங்கள் உலகத்திலே நடமாடக்கூடிய 4 ஒருவர் முஸ்லிம். ஏறத்தாழ உலகத்தில் 200 கோடியை நெருங்குகிறோம். உன்னுடைய ஷரியத் சட்டத்தை இந்த நாட்டிலே விட்டுவிட வேண்டும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா சட்டத்தை உங்களுக்கு தயாரிக்கிறோம், அது எல்லாருக்கும் பொதுவானது என்று சொன்னால் நீ சொல்றபடி திருமணம் நாங்கள் செய்ய முடியாது, நீ சொல்றபடி இறப்பு சடங்கு நாங்கள் செய்ய முடியாது. உயிரினும் மேலாக ஷரியத்தை பார்க்கிற எந்த முஸ்லிமும் இழப்பதற்கு அவனுக்கு எது வேண்டுமானாலும் சம்மதம். ஆனால் அவனுடைய மார்க்கத்தை அவனால் இழக்க முடியாது. ஒரு நபி தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்று பெயர், அரசர்கள் மந்திரிகள் எல்லாம் கூடியிருக்கிற சபை, பாரசீக நாட்டினுடைய மந்திரிகள் அதிபர் எல்லாம் இருக்கிறார்கள். இஸ்லாமிய தூதராக போயிருக்கிற இந்த சஹாபியின் தோற்றமும் நன்றாக இல்லை, ஆடை கந்தலாக இருக்கிறது. யாரோ கூட்டி போனவர்கள் அறிவுரை சொன்னார்கள், அரசர் மந்திரிகள்லாம் சாப்பிடக்கூடிய ராஜ தர்பார்ல சாப்பிட போறீங்க, கொஞ்சம் அவங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் வழக்கம் போல் நபி வழி என்று சொல்லிக் கொண்டு ஒரு பருக்கை விடாமல் கீழே உள்ளதை எல்லாம் அள்ளி சாப்பிட்டு கொண்டு நபி வழி என்று சொல்லி கைவிரல்களை எல்லாம் சூப்பி கொண்டு தட்டை வடித்து சாப்பிடுகிற அநாகரீகம் செஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் அவங்கள மாதிரி பெருந்தன்மையா நடந்துங்க. அவர் சொல்லுகிற பெருந்தன்மைக்கு பெயர் என்ன தெரியுமா? மனுஷன் சாப்பிட்ட மாதிரி இல்லாம எல்லாத்தையும் கண்டபடி போட்டு விட்டு சாப்பிடுவது, நின்று கொண்டு சாப்பிடுவது, திரையத்தோடு சாப்பிடுவது,
சொன்னார்கள் அற்புதமாய் ஒரு வார்த்தை, இந்த சந்திப்பை வேண்டுமானால் நான் இழக்கலாம். இந்த மடையர்களுக்காக எனது ஹபீபாகிய ரசூலுல்லாவின் சுன்னத்தை நான் விடுவேனா? முடியாது. நான் சாப்பிடுற உட்கார்ற ஸ்டைல்ல தான் உட்காருவேன். நான் ரசூலுல்லா சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிடுவேன். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஷரியத்தின் ஒரு சின்ன அம்சத்திலே கூட யாருக்காவது நீங்கள் இதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால், அப்படியெல்லாம் ஷரியத்தை, சுன்னத்தை, குர்ஆனின் ஆயத்தை விட்டு விடுவதற்கு ஒருபோதும் சம்மதிக்காத முஸ்லிம் சமுதாயம். ஒரு பொதுச்சிவில் கொண்டு வரப்போவதாய் சொல்லக்கூடிய புலம்பக்கூடியவர்கள் மூடலாகவே வைத்திருக்கிறார்கள், தெளிவு இல்லை. பொதுச்சிவில் கொண்டு போகக்கூடிய அந்த சட்டம் என்னென்ன சட்டம்? அந்த சட்டத்தை அமைக்க போவது எந்த குழு? அது வெறுமனே நீதிபதிகள் மட்டுமா? இல்லை மடாதிபதிகள் மட்டுமா? அல்லது ஏதாவது உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமா? யார் பொதுச்சிவில் சட்டத்தை முடிவு செய்வது? அந்த குழுவிலே சமய பிரதிநிதிகளுக்கு இடம் உண்டா? முஸ்லிம்கள் சார்பாக மார்க்கறிஞர்கள் அழைக்கப்படுவார்களா? கிறிஸ்தவம் சார்பாக பாதிரியார்கள் அழைக்கப்படுவார்களா? ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பிரதிநிதிகளை வைத்து சட்டம் உருவாக்குவீர்களா? ஒருவேளை அப்படி நீங்கள் கூட்டாக அமர்ந்து ஒரு குழுவை ஏற்பாடு செய்து இதுதான் சட்டம் என்றால், அந்த சட்டம் என் ஷரியத்திற்கு ஒவ்வாத போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் கொண்டு வர போகிறார்? குழுவில யார் இருக்க போகிறார்? எந்த மாதிரியான சட்டம்? எதுவும் இல்லை. நீங்கள் என்ன குழுவுக்கு போட்டாலும், எந்த சபையாக இருந்தாலும், கலிமா சொன்ன முஸ்லிமாக இருந்தால், நீங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அவன் குர்ஆனின் இந்த வசனத்தை தான் சொல்லுவான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். லக்கும் தீனுக்கும், நீங்கள் உங்கள் மத சட்டப்படி வாழுங்கள், நாங்கள் குறுக்க வர மாட்டோம். வலிய தீன், எனக்கு என்னுடைய தீன், அதுல நீ குறுக்க வராதே. இதுதான் ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடாக இருக்குமே ஒழிய ஒருபோதும் இதுல இருந்து, ஷரியத்தில இருந்து பின்வாங்க முடியாது. அவ்வப்போது நீதிபதிகள் வந்து அதை பேசுவார்கள். அரசியல் சட்டத்தினுடைய 44வது பிரிவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பேட்டி கொடுத்த நீதிபதி சொன்னார் அல்லவா, சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் இந்த 44வது பிரிவின்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வராமல் இருப்பது இந்த தேசத்திற்கு அவமானம் என்கிறார். இந்த பேசுற ஆள் இந்த நாட்டுக்கு பெரிய அவமானம். எப்படி அவமானமாகும்? அது சட்டம் அல்ல, அறிவுரை. இதை செய்யுங்கள், இதை செய்யலாமே. அதே செக்ஷன்ல, அதே வரியில நாடு முழுக்க மதுவிலக்குன்னு வருது. கொண்டு வந்தாச்சா? நாடு முழுக்க மதுவிலக்கு சாத்தியமாயிருச்சா? அதுவும் அரசியல் சட்டத்தில் தான் இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நெறிமுறையில தான் இருக்குது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? 44வது பிரிவை செயல்படுத்தவில்லையே, இது அவமானம். 45வது பிரிவு செயல்படுத்தியாச்சா? இந்த நாட்டில் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி சாத்தியமாகல, அங்கதான் இருக்குது அந்த சட்டம். மதுவிலக்கு சாத்தியமாகல, அங்கதான் இருக்குது அந்த சட்டம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அனைத்து மதத்தவர்களை கொண்டு போய் காயப்படுத்துகிற வேலைதான் இன்றைக்கு ஏற்படுத்துகிற வேலை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உலகத்தில் பல்வேறு சமயங்கள் அசிங்கப்பட்டு போன இடங்களில் எல்லாம் அழகான வழிகாட்டுதலை தந்தது இஸ்லாம். ஒரு இளம்பெண், கணவர் போய்விட்டார், வஃபாத்தாகிவிட்டார். இந்த இளம்பெண் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்தில் வந்து கேளுங்கள். ஷரியத்து சொல்லும், ஒரு 3 மாதம் காத்திருப்பு காலம் இருந்துவிட்டு நல்ல மாப்பிள்ளை கிடைத்தால் அந்த பெண்ணுக்கு அழகான முறையில் திருமணம் செய்து தாருங்கள். இது இஸ்லாமிய ஷரியத். எத்தனையோ மதத்தின் நிலைமை என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய பூர்வீகமான மதங்களினுடைய ஐதீகங்களில உள்ளது, அவள் இளம்பெண், அவள் 20 வயதாக கூட இருக்கலாம். கணவன் இறந்தால் அவளை கூப்பிட்டு அலங்காரத்தை எல்லாம் களைவார்கள். இளம்பெண் அழகாக யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மொட்டையடித்தார்கள். மொட்டையடித்தது போக அவள் கையிலும் கழுத்திலும் காதிலும் போட்டிருந்த எல்லா அணிகலன்களையும் உருவினார்கள்.
அதை தாண்டியும் அவள் அழகாக தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வெள்ளைச்சீலை கொடுத்தார்கள். ஒரு வெள்ளைச்சீலை கொடுத்து முட்டை அடித்து காது கழுத்தில் உள்ளதை எல்லாம் கழற்றி, இன்னமும் கூட ஐதீகத்தின் ஆழத்திலே போய் பார்த்தால் பூசணிக்காயை நெருப்பிலே சுட்டு சுட சுட வாயிலே அதை கடிக்க வைப்பார்கள். அத்தனை பல்லும் சொத்தையாகும் அல்லது ஆட்டம் கண்டு விழுந்துவிடும். சுட்ட பூசணிக்காயை கடிக்க வைப்பார்கள். அவள் வாயை திறந்தாலே பயமாக இருக்கும், அழகாக இருக்காது. ஒரு இளம் பெண் அழகாக, ஒரு கணவன் இறந்ததற்கு அவள் என்ன செய்வாள்? அவள் எதற்கு மொட்டை அடிக்க வேண்டும்? அவள் எதற்கு வெள்ளைச்சேலை உடுத்த வேண்டும்? அவள் எதற்கு எல்லா அணிகலன்களையும் கழற்றி முட்டையாக வேண்டும்? பூசணிக்காயை, சுட்ட பூசணிக்காயை வாயிலை கடித்து பல்லையெல்லாம் சொத்தையாக்கிக் கொள்ள வேண்டும்? ஒரு இளம்பெண்ணினுடைய கணவர் வஃபாத்தானால், இறந்து செத்து போனால் இதுதான் சட்டம் என்றால், இந்த ஷரியத்தில் வந்து பாருங்கள், 40 வயதாகிவிட்ட பெண்ணாக இருந்தாலும் கணவர் இறந்து போய்விட்டால், மக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அடுத்த துணையை அவள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும் என்று வழிகாட்டி தந்த ஷரியத்தை தான் சொல்லுகிறோம் அழகிய ஷரியத். நீ கொண்டு வர ஒரு சட்டத்துக்காக எங்கள் மார்க்கத்தினுடைய உயர்ந்த அம்சத்தை எல்லாம் தூக்கி நாங்கள் வெளியில போக முடியாது. நீங்கள் ஒரு பொதுச்சிவில் தர வேண்டுமானால் கொண்டு வாங்க. எப்ப தெரியுமா? இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் ஒத்து வரலன்னு கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்தாப்பா, இல்லை கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவம் எங்களுக்கு ஒத்து வரல, நாங்கள் கிறிஸ்தவத்திலே இருந்து வெளியேற ஆசைப்படுகிறோம், அல்லது ஒரு பொது சட்டத்திற்கு எங்களை கொண்டு வாருங்கள் என்று மனு கொடுத்தார்களா? இந்த நாட்டில் 100 பேர் பின்பற்றுகிற மதத்தவன் கூட உன்னிடத்தில் எந்த மனுவும் கொடுக்காத போது மதத்தினுடைய உறுப்பினர்களுக்குள்ளே வந்து அதனுடைய சட்டத்திலே கை வைப்பதற்கு நீங்கள் யார்? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், குர்ஆனுடைய வழி நெடுகிலும் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுகிறது, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எங்க உலகத்துல மௌத்தானாலும் நீங்கள் முஸ்லிமாக மட்டும்தான் மரணிக்க வேண்டும். எங்களுடைய பிறப்பு இஸ்லாமின் படி இருந்தது, எங்களுடைய வாழ்வு இஸ்லாமின் படி இருந்தது, எங்களுடைய மரணம் இஸ்லாமின் படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் அந்த இஸ்லாத்தின் மீதுதான் மரணிப்போம். என்ன பொதுச்சிவில் வந்தாலும் சொல்ல போனால் சமுதாயம் தன்னுடைய முழு சக்தியோடு போராடும். கடந்த காலங்களில் அப்படி போராடி வென்று இருக்கிறோம். சாத்தியமில்லாதது பொதுச்சிவில், பொருந்தாதது பொதுச்சிவில். பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்தில் கனவிலே கூட அப்படி ஒரு கெட்ட கனவு, பொதுச்சிவில் என்கிற கனவு வரக்கூடாது. அன்பிற்குரியவர்களை, கடந்த வாரமும் அறிவுறுத்தினோம், நாட்டிலே பொதுச்சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளில் முதல் படியாக ஒரு சட்ட ஆணையம், 22வது சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கருத்து சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டது. நாடு முழுக்க பல்வேறு சமயத்தவர்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். We reject the UCC. நாங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை மறுதளிக்கிறோம், நாங்கள் மறுக்கிறோம் என்ற வாசகத்தை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வாரம் வரை எதிர்ப்பாக போன குரல்களும் பதிவுகளும் இன்னமும் குறைவாகவே இருக்கிறது. ஜனநாயக கடமையை போல, தார்மீக கடமைகளை போல இது ஒரு மார்க்க கடமை. தயவு செய்து செய்யுங்கள். யாரோ பேஸ்புக்கில் ஒரு போடுகிற ஒரு பதிவுக்கு லைக் போடுகிற நாம், அதை ஷேர் செய்கிற நாம், அதற்கு பின்னூட்டம் கமெண்ட் எழுதுகிற நாம், நாட்டிற்கு ஆபத்தை விளைக்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்திற்கு, ஷரியத்தின் அடிமட்டத்தை தகர்த்து பார்க்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்திற்கு எதிர்ப்பு குரல் பதிவு செய்ய வேண்டும். அதற்கென்று இருக்கிற இணையதள முகவரியில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போதெல்லாம் அது QR கோடாக வந்திருக்கிறது. நீங்கள் பொருட்களை வாங்கிவிட்டு பணம் செலுத்த QR கோடை அமுக்குவது போல் தி ரிஜெக்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட், நாங்கள் பொது சிவில் சட்டத்தை நிராகரிக்கிறோம் என்ற QR கோடை உங்கள் மொபைலிலே வைத்து அழுத்தி உங்கள் பதிவை செய்யுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சிறந்த ஜிஹாது எது தெரியுமா? சிறந்த ஜிஹாத் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் உண்மையை உறக்க பேசுதல். இது நமக்கு ஜிஹாதுக்கான சந்தர்ப்பம். நம்முடைய குரல் பதிய வேண்டும். எங்களுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லை. இங்க இருக்கிற எல்லோரும் பதிவு செய்து விட்டீர்களா என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிதைப்பதற்காக சில பேர் முயற்சித்த போது, ரப்பே, நான் என்னுடைய குரலாக எனக்கு இந்த சட்டம் தேவையில்லை என்று ஷரியத்திற்கு ஆதரவாய், பொது சிவிலுக்கு எதிர்ப்பாய் நான் என் குரலை பதிவு செய்தேன், என்னுடைய பதிவை வைத்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல நமக்கு ஒரு சந்தர்ப்பம். இது சின்ன செயல்பாடு கூட அல்லாஹ்விடத்தில் பெரிய நன்மையை பெற்று தந்துவிடும். அந்த அடிப்படையிலே நாம் எல்லோரும் எதிர்ப்பு பதிவை செய்ய வேண்டும். கொண்டு வர முனைப்போடு இருக்கிறார்கள். அது தேவையில்லை என்று சொல்லுங்கள். கீழே பள்ளியினுடைய முன்பின் எல்லா வழிகளிலும் உலமாக்கள் அங்கே டேபிள் போட்டு QR கோடோடு அல்லது அதற்குரிய படிவத்தோடு காத்திருக்கிறார்கள். போகிற போது உங்கள் வாக்கை அல்லது உங்களுடைய ஒரே ஒரு கிளிக்கை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்களும் இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறீர்கள் என்று பதிவு செய்யலாம். பதவிக்கோ பணத்திற்கோ இருக்கிற வீட்டுக்கோ ஆபத்து வந்துவிடும் என்று யாரும் அச்சப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்வாதார உரிமையை கை வைக்கக்கூடிய ஒருவனை அல்லது ஒரு சட்டத்தை நிராகரிக்கிற முழு தகுதியும் நமக்கு உண்டு. தொடர்ந்து பதிவு செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் ஷரீஅத்தினுடைய சட்டப்படியே இந்த நாட்டில் நீண்ட காலம் இஸ்லாமியர்களாகவும் இந்தியர்களாகவும் ஒரு சேர வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.